ஹோட்டலில் சாப்பாடு வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லாத விஷயத்த இல்லை நீங்கள் இப்படிலாம் சொல்லுங்கிறக்கா நீங்கள் இப்படி வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிங்களா? ஏங்க இந்த படத்தை இந்த கதையை ஆல்ரெடி ஒரு படத்தில் சொல்லிட்டாங்க, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஷால் நடித்த படத்தில் அதை விட்டுருங்க ப்ரோ. அந்த அம்மாவை நல்லெண்ணெய் வச்சு குளிக்க வச்சு தண்ணியில் உட்கார வச்சு அந்த அம்மாவை கொள்ளுவாங்க. அது கதைங்க, அது கதைங்க. இது வந்து ஊரில் நடக்கிறது தான். அதை மெயினாக எடுத்து இவங்க வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வச்சு நான் தமிழன் வந்து இவ்வளவு காட்டு மிராண்டின்னு சொல்கிறத நான் என்ன சொல்கிறேன், வெளிநாட்டுக்காரங்கன்னா சயின்ஸுங்கிறீங்க, இங்கே இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி சயின்ஸ் ஆகும் கேட்குறேன். சயின்ஸ் தாங்க. அவங்களுக்கு தான் பண்றதே இதான் வழியா. அது அந்த பாயிண்டே இல்லையே. இவர் என்ன சொன்னாலும் அந்த பாயிண்ட்ல அப்படி தப்பு சொல்லிடக்கூடாதுக்காக இந்த கேரக்டர்லாம் உருவாக்குனாரு சொல்றாங்க. அது எப்படி அந்த கேரக்டரை பரிதாபமா உங்களுக்கு காமிச்சாதான் நீங்க இவ்வளவு தூரம் இதை நியாயப்படுத்துவீங்க. ஒரு முக்கியமான ஒரு இதை எடுத்துக்கணும் என்னென்னா, இதை படத்தை ஒரு டாக்கு ஃபிக்ஷனாவோ ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ எடுத்திருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஆமாம். ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போது நேர்மையாகவே ஒரு கொஷின் நம்ம இது பண்ணி பார்ப்போங்க. இது வந்து இந்த கருணை கொலைகளேன்னா விடுங்க, ஒரு அம்மா சொல்கிற மாதிரி ரொம்ப முடியாமல் ஒரு கேன்சரில் இங்கே ஒருத்தர் நான் பார்த்தேன், பெயின் டு த கோர், ரொம்ப அப்படியே வேதனை. அவர் வந்து கெஞ்சுறாரு என்னை வந்து தயவு செஞ்சு என்னை விடுவிச்சிருங்க. அவர் விடுதலை வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுற ஒரு இது ட்ரெடிஷ்னலாகவே அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. ஏன்னா நம்ம பெரியவங்க சிந்திக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? கட்டாயம் வந்து ஒரு சின்ன விடுதலை கொடுக்கறதுக்கான ஒரு வழியை வந்து கட்டாயம் இது பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எனக்கு ரமோன் அப்படிங்கிற ஒரு மூவியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். RAMON நம்ம நீ தான் போட்டேன். ரமோன் அது வந்து இது திசி இன்சைட் நோ கண்ணா, அது பேர் ரமோன். அவர் பேர் ரமன். ரெண்டு படம் பேரே ரமோன் தான். சரி, ரெண்டு பேரும் ரமோன் வந்து 40 வருஷமாக வந்து போராடுவார். 40 வருஷமாக அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல வந்து கடலில் குதிச்சு ஸ்பைனில் அடிபட்டு போயிடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 55 வயசு வரைக்கும் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பெக் பண்ணுவார், நான் ஏன் வந்து சாகணும் அப்படின்னா அப்படின்னு. ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே படுத்த படுக்கையில் இருக்குது. ஸோ படுத்த படுக்கையில் இம்மொபைலாக ஒருத்தர் வந்து 40 வருஷம் அவனுடைய வாழ்க்கையை வீழ்த்திட்டு போகிறான் அப்படின்றது அந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணணுமா வேணாமா, அது அவனே வந்து கேட்கும்போது, அவனே வந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எல்லாமே ஓப்பனாகவே பேசுவோங்க இந்த இடத்துல. வில் யூ பி அந்த எது கருணை? அது ஆக்சுவலாக அந்த இடத்துல சொல்லுங்கள், எது கருணையாக இருக்க முடியும்? அதை ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம அந்த காலத்தில் இருந்துருக்கும் சார். எத்தனையோ ட்ரெடிஷனில் அது பார்ட் ஆஃப் ட்ரெடிஷனாக கண்டிப்பாக பெரியவங்களுக்கு அது இருந்திருக்கும். அது கிராமப்புறத்தில் இன்ட்ரின்சிக் நேச்சராகவே அது இருந்திருக்கும், அது சந்தேகமே கிடையாது. ஆக்சுவலாக அது தம்பி என்ன சொல்கிறது அப்படின்னா, அது பாட்டு வேற, இந்த படமே வேற. படம் நான் சொல்கிறேன், அந்த இன்ட்ரின்சிக் நேச்சராக அவங்களுக்கு அதில் ஒரு இன்னசென்ஸும் இருந்திருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாரும் அவங்கள கொலகாரங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களெல்லாம் கொலகாரங்க. அவங்கள்ட்ட ஒரு நியாயமான ஒரு காரணமாக இருக்குது. எல்லாம் விடுபட முடியாமல் ஒரு வலியிலையோ பெயின்லையோ கேன்சர் பெயின்லையோ இருக்கும்போது ஒரு சின்ன அவங்கள ரிலீஃப் பண்ணுறதுக்கு இது அதை அகனி சொல்கிற மாதிரி அது இன்னதுன்னு சொல்ல மாட்டாங்க, பால் ஊற்றிருப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் இருந்திருக்கும். அது பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் கருணை கொலையை வந்து லீகல் பண்ணுற மாட்டேங்கிறாங்கன்றது புரியுதா? அது உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி மிஸ்யூஸ். இந்நேரம் அந்த லீகல் பண்ணிருந்தாங்க. இந்த நேம் ஆஃப் மெர்சிக்கு இல்லை, இந்த படத்தில் 20% பெருசுங்களை வந்து கொண்டிருப்பாங்க, போட்டு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை நடக்குமா நடக்காதுங்களா? கண்டிப்பாக நடக்கும். அதனால் இது ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கேள்வி தாங்க. அது இந்த இடத்துல வந்து அது பண்ணணுமா வேணாமா ரொம்ப சிக்கல். இது வரைக்கும் விடுவிக்கப்படாத கேள்வி தான் அது ஆக்சுவலாக. ஏன்னா வலி இருக்கவங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ரொம்ப. அவங்க இருந்து ஒன்றுமே பண்ண மாட்டான் தெரியும், நல்லாவே தெரியும், டாக்டர்ஸுக்கு தெரியும், அந்த பாடி ரெக்கவர் ஆகாது, கம்ப்ளீட்லி வந்து இர்ரிவோக்கபிள் டிசீஸ்ன்றது தெரியும். ஸோ அவங்கள விடுவிக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அப்படி ஒரு வேளை அதை பாஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணி ஒரு லாவாக மாறிச்சு அப்படின்னா அது எப்படி அதை வந்து இல்லை நீங்கள் லாவ் பண்ணலனாலும் நிறைய பேர் தெம்பு இருந்தால் சூசைட் பண்ணிக்கலாம். ஆமாம், சூசைட் அது ஒரு நீங்கள் தடுக்க முடியாது, நீங்கள் அந்த ஆஸ்பெக்டை மறந்துடுங்க. இல்லை சார், சூசைட் நிறைய பேருக்கு சூசைட் மாதிரியே பயம் இருக்கும் சார். அவன் வலியோட உச்சத்தில் இருப்பான், ஆனால் சூசைட் தைரியம் இல்லாதவங்க பண்ண முடியாது, அதான் கேட்குறாங்க, நீ பண்ணிடுங்க. ஆமாம், ஆனால் இதை லீகலைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த கடைசி இதோ இது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு விட முடியும், என்னுடைய பர்சனல் நாலேஜுக்காக கேட்க விட முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருமே தனியாக சொல்லுங்கள். அது லீகல் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? பண்ணணும் என்றால் இந்த மாதிரி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வரியை துடிக்கிறவங்களுக்கு என்ன வழி? லாஸ்ட் இயர் என்னோட பெட் ஞாபகம், அவன் வந்து 17 வருஷம் ஆச்சு. அவன் கேன்சர், மூக்கில் ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, நடக்க முடியாமல் இருந்தான். இந்த காட்டன் கேனின்னா ஹாஸ்பிட்டலில் அந்த கொண்டு போய் 10 ரூபா பார்த்து டெய்லி எடுத்துகிட்டு போகிறத திருப்பி கொண்டு வர, ஏன்னா எனக்கு முடியல முடியாது. ஸோ ஒரு தடவை அவனால் முடியல, அவன்
குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தவங்க அவன் வயசாக ஆல்மோஸ்ட் 95 வச்சுக்கோங்க, 14 இயர்ஸ் வாழ்றது அதுதான் அவன் லைஃப் டைம். ஸோ அவன் வந்து இங்கே படுத்துட்டு அவன் ரத்தம் வந்து விட்டுது பார்க்குறாங்க, ஏறி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி போகிறான். அந்த மாதிரி பண்ணவே மாட்டான். ஆனால் அன்னைக்கு அப்படி பண்ணுறான். சரி என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு எடுத்துகிட்டு போகிற மறுபடியும் டாக்டர் போனோன்னா டாக்டர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், என்ன சார் இது பெங்களூரில் தான் இருக்குது, ஏன்னா இங்கே பிளாக்கு கேன்சரு வயசாச்சு, நீங்கள் பண்ணி பிரயோஜனம் இல்லை எல்லாம் சொல்கிறாரு. சரி வேறு என்ன வழிங்கன்னா அவரே சொன்னார், this is the best thing you can do to that life. ஏன்னா அதோட வழி உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் ஈகோவில் வச்சு இது பண்ணாதீங்க. அது வாழ்ந்துருச்சு, நல்லா வாழ்ந்துருச்சு, விடுங்க, திருப்பி உங்கள் வீட்லேயே வந்து புறப்படுவீங்க. அது வந்து அப்போ எனக்கு அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஓகே புட்டின் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹியூமன்னு நீங்கள் வந்து 6 அறிவுங்கிறனால நீங்கள் அதை மாற்றி பார்க்கணும்னா ஐ டோன்ட் அந்த அதை ஒரு அது சிக்கல் தானே சார். ஒருவேளை அதை லீகலைஸ் பண்ணாங்கன்னா சார், அதுதான் இந்த மூவி வந்து ஒரு சைக்காலஜி அவரே அவரை வந்து யுத்தனை கர்ம பண்ணுங்கன்னு வலி தானே சார். அவருக்கு கேன்சர் இருந்துச்சு, அதுதான் கேன்சர் இருக்கவனோட வலி வந்து அவரோட விருப்பம் விட்டுருங்க. லீகல்னா நீங்க போய் லீகல் பேட்டில் இல்லை சார். ஒரு சுவிட்சர்லாண்டில் அதை செய்யறாங்கன்னா சாதாரணமா எவ்வளவோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் கடைசிக்காக வர முடியும். வார்டுக்குள்ள வரது அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க. லீகலி அலோவ். ஸோ லீகல் ஆப்ஷன் இருக்கிறனால அந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போறாங்க. கரெக்ட் சார். லீகலி அலோவ்னு நம்ம சுலபமா சொல்றோம். ஆனால் லீகலா உள்ள வர்றதுக்கு சுவிட்சர்லாந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே அந்த அளவுக்கு லீகலைஸ் பண்ணி சார் இங்கே இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு அப்படி லீகலைஸ் எல்லாம் பண்ண முடியாது சார். என்ன பண்ணுவீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகும் சார். மிஸ்யூஸ் அது எல்லா இடத்துலையும் ஆகும். நீங்க பண்ணலனாலும் ஆகும். பர்சன்டேஜ்ல பாருங்களேன், சுவிட்சர்லாண்டோட பர்சன்டேஜ் என்ன, இங்க இருக்கிற வால்யூம் என்ன, இங்க ஒருவேளை அதை வந்து லீகலைஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரியவங்க வந்து போய் சேருவாங்க. அங்க யூரோப் தான் கேன்சர் சென்டர் இருக்க லா எப்படி இருக்கு, இங்க இருக்க ரெகுலேஷன் எப்படி உள்ள இருக்கு. கேன்சர் சென்டரும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அது இங்க உள்ள கேன்சர் சென்டர் மறைமுகமா நடந்துட்டு தான் இருக்கு. இது தவிர்க்க முடியாது லாரி. ஆனா ஒருவேளை லீகலைஸ் பண்ணணுமா வேணாமா, பண்ணா என்ன ஆகும்ன்றது இங்க தெரியும். அதுதான் முக்கியமா. அது அவங்க தான் முடியும். சரி நான் இப்போ எனக்கு வந்து டெர்மினல் ஸ்டேஜ் 4 போயிட்டேனால முடியலன்னு போது நான் வந்து என்னோட உயிரை எடுத்துக்கணும்னா எனக்கு டெம்பர் தான் போய் எங்கேயும் விருந்து சாவலாம் இல்லை ஏதோ குடிச்சு சாவலாங்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் எனக்கு லீகல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வழி இல்லாமல் நீ போய்விட. என் பையன் வழி இல்லாமல் போனான். அவன் படுத்து அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே மூச்சடைஞ்சிச்சு. நாங்கள் கதறி வெடித்தோம் அடுத்த விஷயம். ஆனால் அவன் வழி இல்லாமல் போனான். அது பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறாங்க பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா why can't I do it? இது மத்தவங்க என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் மத்தவங்க அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ லீகல் அதை ஒரு ஃபுல் கவர்மெண்ட்டே வந்து லீகலாக விடுறாங்க, பொதுவாக விடுறாங்க அப்படின்னா இட் வில் லீட் டு சென்டர்ல தான் போய் பண்ண முடியும். நீங்க வீட்ல பண்ண முடியும். டாக்டரோட இதோட பிரிஸ்கிரிப்ஷனோட போய் தான் பண்ணணும். நார்மலாவே இப்போ நம்ம டாக்டரோட இது எல்லாமே நிறைய பேர் வந்து நம்ம இது பண்றோம். You have to fight for it. லீகல் பண்ணிட்டீங்கன்னா you have to give the evidence. I am terminally ill. I want to. அது வந்து மகன் போய் சொல்றா எங்க அப்பா கொண்டுறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ he has to say. இல்ல அவங்க சொல்றது அது நம்ம வீட்லயே பண்ணிக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி பால் ஊத்துறாங்க. வீட்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. லீகலைசேஷன் இல்ல. பால் ஊத்துறேன்னு சொல்றாங்கல்ல, அதுவே வந்து இட்ஸ் அவங்க இஷ்டப்பட்டனால வீட்லயே பண்றோம். இப்போ எதுக்கு இதுக்கு தனியா லீகல் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்போ இது பண்ணும்போது கொலைன்னு வந்தது இல்லையா? அது கொஞ்சம் லீகல் கொலையே கிடையாது. தூக்கு போறது சூசைடுங்க. ஆனா லூக்கு ஜட்ஜ்மென்ட் டிசிஷன்ல கொடுத்தா அது ஓகே. சோ நீங்க லீகலா பண்றது ஆனா அவங்களோட 100% இது வேணும் சார். இந்தியாவில் அந்த மாதிரி லீகலாக நடக்குறீங்களா? நீங்கள் கொரோனா ஊசி போடாமல் சர்டிஃபிகேட் வாங்கினதுல நானும் ஒருத்தங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து 1000 பேர் நீயுமா இங்கே எவ்வளோ இங்கே எத்தனை பேர் ஊசி போடாம சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? என்னது வாய்ப்பு இருந்துச்சா? சிவாஜி செத்துட்டாரா? தலைவா எங்களுக்கு தெரியல. நாங்கள் சம்பளமே தர மாட்டேங்க. அரசோட எப்படி தெரியாது. ஆனால் காசு கொடுத்து காசு வாங்கினீங்களா? ஆமா ஆமா சார் ரெக்கார்டு